Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரெடிமேடா நெக் கொடுத்திருக்க சுடிதாரோட நெக் எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. இப்போ இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்க சுடிதார் கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ லைனிங் பீஸோட ஜாயின் பண்ணலாம் நம்ம. லைனிங் பீஸ்ல வந்து கட் பண்ணும்போது நான் வந்து நெக் வித் வந்து கட் கொடுத்திருக்கேன் அந்த இடத்துல. சோ அதை வந்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம சுடிதார் கிளாத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு நெக் டிசைன் கொடுத்துருக்காங்களே அதை வந்து நம்ம சுடிதாரோட பேக் சைடு போட்டுக்கணும், கிளாத்தோட பேக் சைடு. இப்போ நெக்கு வித்து கரெக்டாக வர மாதிரி அந்த டிசைன் கிட்ட கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அந்த டிசைன் கிட்ட கரெக்டாக நெக்கு வித்து வருது. ஸோ நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்கு வித்து செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்கோட லென்த்து தான் மார்க் பண்ணணும். அந்த டிசைனோட நெக் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 5.5 இருக்குது. ஸோ என்னோடய நெக் லென்த்தும் 5.5 தான் சுடிதாருக்கு. ஸோ நான் வந்து அதை அப்படியே வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங் துணியையும் அந்த சுடிதார் பிட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக் வித்தை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இருக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக ஒரு இடத்துல டிசைன் கம்மியாகவும் ஒரு இடத்துல டிசைன் அதிகமாகவும் போயிடும். ஸோ கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த டிசைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த டிசைன் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே 1/4 இன்ச்சு துணி விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு லைனிங் துணியும் சுடிதார் துணியும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் நமக்கு கரெக்டாக நெக்கு வித்தோட கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த நெக்கோட கிளாத் இருக்கு இல்லையா உள் சைடு, அந்த கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடத்துல வி ஷேப் இருக்குது. ஸோ அதனால சின்னதாக கட் கொடுத்துக்கணும் தையலில் படாமல். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இடத்துலலாம் கட் கொடுத்துக்கிட்டா நம்ம திருப்பும் போது ஈஸியாக திரும்பிடும். இப்போ வந்து நம்ம பேக் சைடு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த துணியை வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பி கரெக்டான பக்கமாக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் திருப்பியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து வெளியில் இருக்கும். அந்த கிளாத்தை ஃபுல்லாக உள்ளே நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே அப்படியே தள்ளிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன் மட்டும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளிட்டு அப்படியே அந்த டிசைனுக்கு ஓரமாக மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்கை வந்து கரெக்டாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இங்கே ரொம்ப ஸ்டோன்ஸ் இருந்தால் நீங்கள் ஹெம்மிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்குது. ஸோ அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்ததும் உள்ளே போயிடுது கீழே. இப்போ நம்மளுக்கு ரெடிமேடு தான் கொடுத்துருந்த டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.